அகரமலதெல்லாம் ஆதி பகவான் மறக்க உள்ளது. நான் மார்க்கெட்டிங்ல இருந்து வந்தவன். நம்ம ஆஃபீஸ்லயும் சரி, இல்லை எங்களோட டீம் கிட்டே சரி, நல்லா பேசுவோம். ஆனா ஒரு பொதுமக்களுக்கு முன்னாடி பேசுறதுன்றது ரொம்ப கூச்சப்படுவோம். நானும் அந்த மாதிரி தான். இந்த சங்கம் 21வது ஆரம்பிக்கும் போது ராமருக்கு அழிவு மாதிரி நான் ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அது இன்னைக்கு நல்லா வளர்ந்து 370 66 வாரங்கள் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கு என்னாலன்னு சொல்ல முடியாது, எங்க போகநிலா சார்பாக எங்களால என்ன ஹெல்ப் செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். அது முக்கியமா சொல்லணும்னா நம்மளோட முனைவர் தலைவர் தாமோதரன் ஐயா, அவர் எப்படின்னா எங்கேயாவது கொஞ்சம் சோகமா அப்படி உட்கார்ற மாதிரி இல்லை சோர்வா உட்கார்ற மாதிரி இருந்ததுன்னா அங்க அப்படி நிற்பாரு. அப்படி நிற்கும் போது என்ன சோகமா இருக்க சூழ்ப்பாயிடுவான். அதனால அன்பா எல்லாரையும் அன்பா அரவணைச்சு ஒரு முறையா ஒரு மாமா ஒரு மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள பணிவாக கோபமே பட முடியாது. அவர் பார்த்தா அவ்வளவு பணிவோட நம்ம அவங்கள அரவணைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரிதான் நாங்க நான் மார்க்கெட்டிங்ல இருக்கும்போது நாங்க ஒரு சின்ன கதை சொல்லுவோம். அதாவது குரங்குக்கும் பூனைக்கும் உள்ள வித்தியாசம். குரங்கு என்ன பண்ணோம்னா நட்டு தாவும். ஆனா தாய் குரங்கு பாத்தீங்கன்னா அது குட்டிய மடியில் அப்படி கனமா பிடிச்சிக்கும். அது எத்தனை மரம் தாங்கினாலும் அந்த குட்டி அந்த தாயை விட்டு விலகாது. அதே மாதிரி பூனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பூனை விட்டு தள்ளி போயிடும். ஏன்னா பூனை போய் இழுத்துட்டு வச்சுக்கணும், இழுத்துட்டு வச்சுக்கணும். ஆனா ஐயா அப்படி இல்லை, ஒவ்வொரு அரங்கமா பண்ணிக்கிட்டே போறாரு. இருந்தாலும் அவங்க கூட அவரோட சேர்ந்து வர்றவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால அது நாங்க இங்க மார்க்கெட்டிங்ல நாங்க சொல்லுவோம், ஏன்னா எங்களோட சேர்ந்து வளரணுமா என் புடிய விட்டுறாதீங்க. குரங்கு பார்த்தீங்கன்னா அந்த குட்டிய என்னைக்கு அது புடிய விடுதோ அதுக்கப்புறம் அது கிட்ட சேர்க்காது. ஏன்னா அது வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம், அதுவா தானா வளர்ந்துடும். அந்த மாதிரி அந்த புடி இருக்கிற வரைக்கும் அவர் விட மாட்டார், நல்லா பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் அவங்களுக்கு தனியா அவங்களுக்கு திறமை இருக்கு, ஆர்வமா நல்லா நடத்துறாங்க அப்படின்னு போது அப்பவும் வெளியில பார்த்துக்கிட்டே இருப்பார். அவ்வளோ கண்காணிப்பு, அவ்வளோ அரவணைப்பு, அவ்வளோ கேர் எடுத்துக்கிற தன்மை அவர் ஒருவருக்கே சாரும். எனவே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நிறுவனை கொடுத்த இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் மாற்ற பெருமை தரும். கொஞ்சம் கனிவாதான் பேசி ஆகணும், கொஞ்சம் உடம்புக்கும் முடியல, அதனால கனிவாதான் பேசி ஆகணும். ஐயாவுக்கு முதல்ல நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி வைதேகி மேம் சொன்னாங்க, ஐயா ஒவ்வொருத்தரையும் ஒரு எழுத்தாளராக, கவிஞராக, பேசுற பேச்சாளராக மாத்திட்டு இருக்காங்கன்னு. அதுல ஒன்னொன்னாவும் நானும் ஆகிட்டு இருக்கேன். ஐயா எந்த இடத்துல ஒரு புக்கை அடுத்து வெளியிடணும்னு ஒரு தலைப்பு கொடுத்தாலும் ஐயா சொல்லி நான் ஒவ்வொரு தலைப்புலையுமே எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பா நான் ஏற்படுத்திக்கிறேன். தமிழ் பிடிக்குங்கிறத தாண்டி அதை எப்படி எல்லாம் பண்ணணுங்கிறது ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு நிறைய கொடுத்துருக்காங்க. பேசுறதுக்கும் நிறைய வாய்ப்பு எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. நான் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன். அதுதான் நான் ஐயாவுக்கு செய்யக்கூடிய பெரிய பலனாவும் நான் கருதுறேன். அதே போல திருக்குறள்ல மக்கட்பேர்ல சொல்லுவாங்க, தந்தை மகள் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்னு. அதே போல ஐயா நமக்கு எல்லாமே செஞ்சுட்டாங்க. நம்ம ஒரு அவையில எவ்வளவு தூரத்துக்கு பெரிய ஆளா நிக்கணும், எப்படி நடந்துக்கணுங்கிறத எல்லாமே கத்து கொடுத்துருக்காங்க, கத்து கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு செய்ய போறிய மகன் தந்தை காற்றும் உதவிங்கிற போல அவங்கள ஒரு நல்ல தந்தை நல்ல குருங்கிறத நம்ம ஒரு இடத்துல நிரூபிக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசை. நம்ம எல்லாமே அதை எடுத்துப்போம். இதோட நான் என் பேச முடிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே நன்றி. ஐயாவுக்கு திரும்பவும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. செல்லும் மொழி எவ்வழியானாலும் உலகை வெல்லும் மொழி
அன்பால் உலகை வெல்லும் மொழி தமிழ் மொழியாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த மாதம் பிறந்தநாள் கண்டு இன்றைக்கு பிறந்தநாளை வெற்றிகரமாக இந்த முதல் அரங்கத்திலே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் விழா நாயகன், எங்கள் அருமை ஐயா நெறியாளர் ஆசான், எங்கள் சக்கரவர்த்தி திருமகன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு இந்த பிறந்தநாளை அருமையாக கொண்டாடி சேரும் சிறப்பான முறையிலே எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த முதல் அரங்கத்தினுடைய அமைப்பாளர், இணை அமைப்பாளர், ஒருங்கிணைப்பாளர் அத்தனை பேருக்கும், மேடையில வீற்றிருக்கக்கூடிய தமிழ் புரிவார் விருதாளர்கள், காப்பாளர்கள் மற்றும் எங்கள் அருமை கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் மற்றும் ஆளுமைகள் உள்ளிட்ட அத்தனை அன்பர்களுக்கும், நேரம் இருந்த காரணத்தினால் இங்கு நேரடியாக வந்து இணைந்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த பாடம் திட்ட தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்களிக்க வேண்டும். இப்படிதான் எங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சது. நான் இருந்த வாழ்க்கை எப்படிதான் எனக்கு வந்துட்டே இருந்தது. வாக்களிப்பீர் சொல்லி இதே மாதிரி கட்டிட்டே போகணும் ரெகுலரா. எங்களோட ஏறக்குறைய 1996 இருந்து என்னோட 2021 வரைக்கும் இப்படிதான் இருந்தது. 2021 ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எங்க பகுதியில வந்து நாங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது எதிர்த்து வந்து எங்களை இன்னொரு குரூப் வந்து தாக்கி பேசும். அப்ப எங்க கூட இருக்கக்கூடிய முக்கியமான இன்னைக்கு ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு, இன்னைக்கு ஒரு பெரிய நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு. என்கிட்ட சொல்றாரு பக்கத்துல, திட்டாம்பா, கட்டுப்பா, நீ கட்டு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அந்த இடத்துல ஒரு திருக்குறள் எட்டு விடுற, அவங்க திருக்குறள் விட்ட உடனே அவன் அந்த மைசூரிக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதே ஆப்போது திரும்பி அப்படியே போயிடுறான். இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னு சொன்னா, அது எங்க இருந்து எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா இங்க இருந்தா எடுத்துக்கிட்டேன். இது இன்னொரு விஷயம் ராஜாவுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஏன்னா என் கூட சமீப காலமா ரொம்ப நெருங்கி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பம். காலையில ஒரு 14 பேருக்கு காஃபி போடணும், 14 பேருக்கு டிஃபன் பண்ணணும், மத்தியானம் லஞ்சு, நைட்டு எல்லாமே ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் செஞ்சா கூட ஒரு 15 பேருக்கு செய்யற மாதிரி நாங்க வீட்டுல செய்வோம். இப்படித்தான் நாங்க எங்களோட வாழ்க்கை இருந்துட்டே இருந்தது. கடந்த வருடம் ஒரு சிறிய மனக்கசப்பு ஏற்பட்டு நான் தனி கொடுக்கணும். ரொம்ப வருஷம் கழிச்சு கணவன் மனைவி புதுசா பெட்டு தலைக்காணி எல்லாம் வாங்குற அளவுக்கு ஒரு தனி கொடுக்கணும் வந்து குழந்தைகளோட வந்துட்டு வெளியே. அப்ப கூட நிறைய பேர் எனக்கு வந்து சொல்றப்ப நேரா போ, கத்து, பயங்கரமா கத்து, நிறைய வச்சிருக்கான். எங்க வீட்டுல எங்க பிரதர்ஸ் கூட சொல்றாங்க, அவன் நிறைய சொத்து வச்சிருக்கான், புடுங்கி எடுத்துடுவா, போ, விடாத, போ, சண்டை போடு, இன்னைக்கே போடு அப்படின்றாங்க. ஆனால் எதுக்குமே வாயை திறக்கல. ராஜா சொல்லுவார் அடிக்கடி, எதுக்குமே வாயை திறக்கல. ஏன்னா கத்துக்கிட்ட இடம் அந்த மாதிரி எதையுமே தெரியல. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, சமீப காலத்துல இன்னாருடைய மகன், இன்னாருடைய தம்பின்னு சொல்றது போய் அவங்களோட வாயில இருந்து என்ன வருதுன்னா, அவரு வந்து திருவிக்கா பேச்சு போடுறதுங்க, அவரை தொந்தரவு பண்ணாதீங்க, அவரு காலையில வேலைக்கு போவாரு, சாயங்காலம் வந்தா ஏதாவது ரெக்கார்டிங் பண்ணி போட்டுவாரு, நம்ம முடிஞ்சா வந்து ராஜா போன் பண்ணுவாரு, இல்லைன்னா ஐயான்னு ஒருத்தர் இருப்பாரு அவருக்கு, அவரு போன் பண்ணாம காலையில போயிடுவாங்க, அவங்க காலையில கிளம்பி அதோட நைட்டு அவனை தொந்தரவு பண்ணாதீங்க, அவனை திட்டாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து வெட்ட வந்த ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு எங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் திருவிக்கா பேச்சு. எதை எடுத்துட்டு வந்தோம் நான் இங்க இருந்து? இந்த பொறுமையை கொஞ்சம் ராஜா சொல்வார், கோவப்படாதீங்க என்ன சொல்றாரு, ஐயாவை சொல்ல எங்களை சொல்றாரு. வீட்டுல வந்து பர்சனலா வயிற்று சொல்லும்போது சொல்றாரு, இதே எல்லா குணமும் இருக்குமா, ஆனா அந்த கோவத்தை கொஞ்சம் குறைச்சிதான் நல்லா இருக்குங்க. சாப்பிடும் போது அந்த உப்பு எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும், சர்க்கரை எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். இல்லைன்னா உப்பு இல்லைன்னா கூட நேற்றுக்கு தான் நாங்க ஒரு விருந்துக்கு போவோம், உப்பு இல்ல சாப்பிடல, அப்புறம் உடனே உப்பு குழம்பு வச்சாங்க, அது போடும்போது இன்னும் 2 கரண்டி சேர்த்து சாப்பிடும். சோ அது கோபம் என்பது கட்டாயம் இருக்கணும், அது ஒரு குணம். கோபம் இருக்கிறதுதான் குணம் இருக்கிறது இல்ல, கோபமே ஒரு குணம் தான். அந்த குணம் எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்ன்றதுதான் முக்கியம். There is a difference between two things. One is existence and the other thing is called survival. இருக்கிறது வேற, ஆனா வாழ்வது வேற. வந்தோம் இருக்கிறது வேற, ஆனால் வாழ்வது, அந்த வாழ்க்கையை ஒரு தவ வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது யாரால முடியும்? நான் பல தடவை சொல்றேன், அந்த விருதுகளை செலக்ட் பண்ணும்போது 211 விருதுகள் நம்ம இந்த எடுத்தோம், இன்க்ளூடிங் தமிழ் பெரியார் விருது. 208 விருதுகள் நம்மளுடைய ஒவ்வொரு அரங்க உறவுகளுக்கும், 3 விருதுகள் தமிழ் பெரியார் விருது, கர்னல் ஐயாவுக்கு ஒரு தனி விருது. இப்படிதான் 212 விருது மொத்தம் எடுத்தோம். இந்த 212 விருதுகள்ல 3 விருது மட்டும்தான் நம்ம ஐயாவோட சாய்ஸ், தமிழ் பெரியார் விருது மட்டும்தான் ஐயாவோட சாய்ஸ். மீதி இருந்த அந்த 208 விருதுமே ஒவ்வொரு அரங்க அமைப்பாளர்கள் ரெக்கமெண்ட் பண்ண, பரிந்துரைப்பு அந்த பட்டியலை தான் ஐயா சேர்த்தாரு. இதுல கூட பாத்தீங்கன்னா மொத்தம் 202 விருதுகள் தான் பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. மீதி 6 விருதுகள் வந்து பாத்தீங்கன்னா விட்டு போயிட்டு இருந்தது, அமைப்பாளர்கள் விட்டு இருந்தாங்க. நம்ம ஐயா உடனே இவருக்கு கொடுக்கலையே, இந்த முகத்தை நம்ம பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி உடனே என்ன பண்றாரு, அந்த 6 விருதுகள் அடிஷனல் ஆட் பண்றாரு. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இது அவரோட விருப்பம் கிடையாது. இந்த 200 பேர் அங்க வந்துடணும், வந்தவொடனே எல்லாரும் 200 பேர் வந்து ஒரு சால்வை போடணும்
தாமோதரன் சார் நீங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். அது கிடையவே கிடையாது. அது அவரை பிளான் பண்ணி இந்த முறை அவரோட இந்த ஆண்டு விழா நடத்தும் போது அவ்வளவு பிளான் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறோம், 6-7 முகூர்த்தம் போடும்போது நீங்க இப்ப எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திருமணங்கள் பாத்தீங்கன்னா 6-7 முகூர்த்தம் போட்டா அந்த 7:29 தான் அந்த ஐயர் வந்து நம்ம கிட்ட அந்த தட்டை கொண்டு கொடுப்பாரு. அந்த மாங்கல்யம் இருக்க அந்த அச்சத தட்டை வந்து 7:29 கொடுத்து முதல் ரோல கொடுத்து முடிச்சு போயிட்டே இருப்பார். இந்த 7 தாலி கட்டியாங்க. இப்ப நான் 6 மணில இருந்து உட்கார்ந்துருக்கேன் தான். அப்ப நம்ம அந்த பொறுமை எழுந்து சத்தம் போட்டு வெளியே வந்துட முடியாது. ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன முறைப்படி நம்ம செய்யணுமோ அதையெல்லாம் செய்து விட்டு தான் நம்ம வர வேண்டும். அப்படிப்பட்ட பொறுமை நமக்கு இருக்கணும். பொறுமை நமக்கு அந்த அரங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. இந்த தடவை தமிழ் பிரியார் விருது வாங்கினவங்களுக்கும் இந்த நேரம் இருந்த காலம் தான் இங்க வந்து இவ்வளவு பொறுமையா இணைந்திருக்கக்கூடிய உங்க எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஐயா அடுத்த ஒரு சின்ன வேண்டுகோள், நாங்க ஏதாவது தவறு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக் கொண்டு வாய்ப்புகளுக்கு நீங்க நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரங்கில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தாமோதரன் சாருக்கு எங்க குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட ஆயுளும் சிறப்பான வாழ்க்கையும் உடல் ஆரோக்கியம் பெற்று வாழ்த்து எங்கள் குடும்ப சார்பாக வாழ்த்துக்கள். எனக்கு பேசவே வரல. எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நான் ஒண்ணு சொல்றேன், என்னன்னா நம்ம எதை தேடுறோமோ அதுவும் நம்மளை தேடும் அப்படின்னு நான் ஒருத்தர் சொல்லி கேட்டிருக்கேன். அது மாதிரி நாம வந்து நம்ம ஒரு விஷயத்த நோக்கி போகும்போது அந்த விஷயம் நம்மளே எதிர்க்க வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்ச்சியா வந்து ஒரு இது பூங்காவுக்கு வந்ததுதான். இப்படி ஒரு அரங்கம் இருக்கிறது வந்து எதிர்ச்சியா நாங்க பார்த்தது. இன்னைக்கு வந்து நாங்க அதுல அந்த குடும்பத்துல நாங்க இன்னைக்கு ஒரு உறவா இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. கண்ணன் ஐயா சொல்லுவாரு, நானும் ஒரு பெரியப்பா சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்ப எனக்கு அன்னைக்கு நிகழ்ச்சியா இருந்தது. அது மாதிரி எல்லாருமே இந்த அரங்கத்துல இருக்கிறவங்களும் எல்லாருக்கும் என் குழந்தைக்கு வந்து ஒரு மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா எல்லாரும் அது மாதிரி நிறைஞ்சு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து ஐயா அவர்களுக்கு தான் ரொம்ப வாழ்க்கணும். ஏன்னா வந்து சென்னை வரும்போது யாருக்குமே தெரியாது ஊர்ல இருந்து வர்றவங்களுக்கு. ஆனா நாங்க எங்க போனாலும் ஐயாவோட பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இன்னைக்கு வந்து எங்களோட ஃப்ரெண்டா மாறிட்டாங்க. ஆமாங்க சார், நான் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அது நல்ல ஒரு தருணமா இருக்குது. பவானி மேடமோட அம்மா வந்து எனக்கு ஃப்ரெண்டா மாறிட்டாங்க. உங்களை பத்தி ஐயாவை பத்தியும் மேடம் பத்தியும் ரொம்ப பெருமையா பேசினாங்க. அப்ப இன்னும் கேட்கும் போது அது இன்னும் மகிழ்ச்சியா இருந்தது. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவர் வந்து எப்படி அவரோட விஷயங்கள் எல்லாம் வந்து எடுத்து பண்ணிருக்காரு அப்படிங்கறது வந்து அப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம முன்னாடி எல்லாரும் பெருமையா பேசுறது வேற, ஆனா நமக்கு பின்னாடியும் பெருமையா பேசுறது வந்து அது வந்து ரொம்ப ஒரு சிறந்த விஷயமா நான் நினைக்கிறேன். அது மாதிரி ஐயா அது நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறதுனாலதான் அது மாதிரி அவங்க சொல்றாங்க. அதனால ஐயா அவர்களுக்கு இன்னும் நிறைந்த ஆயுள கடவுள் கொடுத்து நம்மளுக்கெல்லாம் ஒரு உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கறது வந்து என்ன மனசார நான் அவங்கள வாழ்த்துறேன். பாப்பா சஞ்சனா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அவங்க 2 பேரோட குழந்தை 5 குரலா நம்ம அரங்கத்துல சொல்ல வச்சோம். ஞாயிற்றுக்கிழமை 5 குரலா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 600 திருக்குறட்பாக்களை இவர்கள் மனனம் செய்திருக்கிறார். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். ஐயாவுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்து கூறுவதில் எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு அதிகமாக பேச வராது. இருந்தாலும் ஐயாவோட நம்பிக்கையில நானும் பேச ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு 10 வருஷமா. அதுல ப்ராப்ளம் என்னன்னா என்ன ஜீன் டிசைனே அப்படி. நான் என்ன நினைக்கிறேனோ அது வார்த்தைகளா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டப்படும். ஸோ இந்த பிரபஞ்சமே ஒரு ஆச்சரியம். இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமி இடம் ஒரு ஆச்சரியம், மனிதன் ஒரு ஆச்சரியம், மனித மூளை ஒரு ஆச்சரியம், மனிதன் கண்டுபிடித்திருக்கும் இந்த மொழி ஒரு ஆச்சரியம். இதெல்லாம் அதே மாதிரி ஐயாவும் ஒரு ஆச்சரியக்குரியதான். ஐயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜே கிருஷ்ணமூர்த்தி கையை பிடிச்சி என்கிட்ட கட்டுறாரு. அவரை குறித்து நான் நடந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது லத்தீன் அமெரிக்க நாட்டிலே இப்பொழுது குட்டியரசு என்பவர் ஒருவர் புதுசா ஒரு காயின் பண்ணியிருக்காங்க. அதாவது லிபரேஷன் ஆஃப் தியாலஜி லிபரேஷன் என்று. அந்த மாதிரி அதுக்கு தமிழ்ல வந்து விடுதலை இறையியல் என்று. இறையியல்ல பல இறையியல்கள் இருக்கிறது.
எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் இறையியல். நிறைய இறையியல் இருக்குது. ஸோ இப்ப நான் யாருக்காவது ஒரு 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 சின்ன பரிசு தரணும்னா, சார் பண்ற இந்த பணியை ஒரு காயின் பண்றாங்களோ அவங்க ஒரு பரிசு கொடுப்பாங்க. அது என்ன இறையியல், இது ஒரு சமூக சீர்திருத்தமா, சோசியல் ரீஃபார்ம்ஸா, ஏதாவது ஒரு காயின் பண்ணி இது வந்து இந்த இறையியல்ல நீங்க எடுத்து வந்து சேர்த்தீங்கன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு நல்ல நன்றியும் ஒரு பரிசையும் தருவேன். என்னுடைய வாழ்த்துக்களை மறுபடியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உங்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் நெறியாளர் ஐயாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவரும் மனிதனாக பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். எப்பொழுது மனிதனுக்கான இந்த பயனை அடைகிறார்கள் என்றால் அவர் சமுதாயத்திற்கு உபயோகம் உள்ளவனாக மாறும் பொழுதுதான் அவன் மனிதனாக மதிக்கப்படுகிறான். அந்த வகையிலே எனக்கு தெரிந்த வகையில் நெறியாளர் அவர்கள் அந்த கடமையை எப்பொழுதோ தொடங்கி முடித்து விட்டார். அவருடைய பணிகள் வந்து நம்மளுடைய சிந்தனைகளை வளப்படுத்துவது மட்டுமல்லாமல் செயலையும் வளப்படுத்துவதாக உள்ளது. அவருடைய பாசறையில் பயிற்றுவிக்கப்பட்டு வளர்ந்தவர்களில் நானும் ஒருவன் என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். அவருக்கு நீண்ட ஆயுளையும் மனவளத்துடனும் அனைத்து வளங்களும் அவரும் அவர் குடும்பத்துடன் வாழ இறைவனை வேண்டி பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா பிறந்த நாள் விழாவில் இப்ப எனக்கு வாழ்த்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐயாவுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு வயது இல்லை, ஆனா நிறைய மனசு இருக்குது. ஆமா, இப்ப சார் சொல்லிட்டு போன மாதிரி தான், நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைப்பான பேச முடியாது, வார்த்தைகளா நம்மளுக்கு கோர்வையா பேச தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச விதத்துல வந்து ஐயா பத்தி பேசணும், பேசிட்டே இருக்கலாம். ஐயாவுக்கு இப்ப வார்த்தை சொல்றதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. திருக்குறள் போல என்றென்றும் வேற வாழணும், எல்லா வேலையும் நலனும் பெற்று சந்தோஷமா இருக்கணும். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நிறுவன நாள் மற்றும் நம் முதலரங்கத்தின் சார்பாகவும் மற்றும் அனைத்து அரங்கம் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் என்றென்றும் நீண்ட ஆயுளுடனும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த வாழ்த்துறை ஒரு திருக்குறள் முடிச்சது. ஈன்றது திருடுவுக்கும் தன் மகனை சான்றோட கேட்டத்தாய். அந்த திருக்குறளுக்கு ஏற்ற போல் நம் ஐயா என்றும் நமக்கு நற்பணி செய்து கொண்டு அவருக்கு நீண்ட ஆயுளும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று இறைவ வேண்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். நிறுவனருடைய இந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொள்வதிலே பட்டத்த மகிழ்ச்சி வருகிறது. ஐயா அவர்கள் சொல்லுவதான் இப்போது நானும் சொல்லுவது. சின்ன வயசுல மைக்க எப்படா பிடிக்கிறது தெரிஞ்சு அவர்கிட்ட கொடுத்த மைக்க வாங்காத சிரமமா போச்சுங்கிற கதையாச்சு. என்ன பார்த்தாலே எல்லோரும் சொல்லாம சொல்றாங்க 2 பேரு, சொல்லி சொல்றாங்க 5 பேர். இப்படி ஒரு பெரிய மகிழ்ச்சியாக்குனால தேவைக்கு ஏற்ற செய்திகளை சொல்லுவது என்பதும் தேவையில்லாத வெளியிலே செய்திகளை குறைத்துக் கொள்வதும் என்னுடைய அடிப்படையாக நான் கலந்து கொண்டிருக்கிறே. நான் வந்த தடம் அப்படி என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, ஒரு தகவலை சொல்லுகின்ற போது அது முடிவுறாமல் போனால் என்ன செய்வது ஒரு நேரத்தை நான் கூடுதலாக எடுத்திருப்பேன். அதுக்காக அனைவரையும் பொறுத்தவர்கள் கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு ஐயா அவர்களுக்கு பிறந்த நாளை நாங்கள் 2-3 நாளாகவே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே ஐயா அவர்களுக்கு அவங்களுக்கு 2 பேருக்கும் போட்டாங்க, ஐயாவுக்கு புதுசா வந்தவர்கள் தெரியக்கூடாது என்பதற்காக அந்த செய்தியை இந்த நேரத்தில் சொல்லி, விழா இவ்வளவு பெரிய விழாவில் நடக்கின்ற போது எல்லோருக்கும் நமக்கு விருது கொடுத்து அழகு பார்த்த ஐயா அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்க்கை என்று வாழ்த்துவதோடு, அந்த விருது நம்ம கையில இருக்கிற போது பார்த்து நாம் அடைந்த மகிழ்ச்சிக்கு அதுல யாருடைய உழைப்பு இருக்கிறதை கொஞ்சம் மறுபடியும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த உழைப்பைக்கு ஓடி ஆடி வேலை செஞ்சு அதை எப்படி இருக்கும், யாருக்கு இருக்கும், பெயர் வைப்பது ஐயா, உருவாக்கியது இந்த விழா நாயகராக இருந்த அன்றைக்கு ஐயா ராஜா அவர்களும் நம்முடைய கவிஞர் உதயா அவர்களுடைய உழைப்பு அது மிகப்பெரிய கடுமையாக இருந்தது என்பதை பெற்றோம். அது போலவே அதற்கு ஈடாக மற்ற பணிகளை
நாம் சேராது இருந்தாலும் சேர்ந்த நம்முடைய சேரனுடைய உற்சாக பேச்சாளருடைய உழைப்பும் அவர் மிகுதியாக இருந்தது என்பதை அந்த வகையில அவர்களை பாராட்டினால ஐயாவை இன்னும் பாராட்டினது அர்த்தம். ஏன்னா அவர்கள் கொடுக்கக்கூடிய நம்முடைய ஐயா அவர்கள் சொல்லுகின்ற போது சொன்னார்கள், எப்போது சோறு வந்தாலும் அதை நம்முடைய பெரும்புலவர் ஐயா வெங்கடேசன் அவர்களுடைய கபடி நினைத்தால் அதை விட உற்சாகமாக்குது என்ற செய்தியை நாம் அடிக்கடி பார்த்திருக்கின்றோம். அப்படி நம்முடைய உற்சாகத்திற்கு வேண்டிய செய்திகளை இந்த விழாக்களில் பல இடங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில தான் நான் நேற்று சொல்லும் போது கூட ஒரு விஷயத்தை நான் சொல்லுகின்ற போது, வயலிலே நெல்லு விளைகின்ற போது அந்த நெல்லு வளைந்து நல்ல முத்திய கதிர் என்பது பூமியை வணங்கி பார்க்கும், நமக்கு நன்றி சொல்றது மாதிரி அந்த கதிர் சுருக்கும் விளைந்ததுங்க. ஆனா பதராய் இருப்பது ஒருபோதும் விளையாது, முழுந்தே நிற்கும் அதே வயலிலே, அதையும் நாம் பார்த்திருப்போம். இதுதான் இந்த விழாவுக்கு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இதமாகவும் இனிமையாகவும் பேசி அனைவரின் இதயத்தில் இடம் பிடிப்பவர். அதனால் எனது புதியத்துடன் இந்த பிறந்த நாளை பெரியமுடன் அனைவரும் நடத்தப்படுகிற விழாவாக நாம் அனைவரும் பிரியப்படுகிறோம். தொடர்ந்து அனைவரின் இதயத்தில் அவர் என்றும் நீங்கான இடம் பெற்று பெரியமானவர்களை எப்போதும் புரியாமல் இருக்க இந்த பிறந்த நாளில் எதிர்காலம் பிரகாசமான இந்த அரங்கனும் இந்த உறுப்பினர் அனைவரும் வாழ்த்துகளும் அவரை முழுமனதோடு பெரியத்துடன் வாழ்த்தி பல்லாண்டு காலம் வாழ இந்த அரங்கமும் அவர் பற்ற சேவையும் இந்த திருவிக பயிலரங்கும் இன்னும் இது போன்ற பல விழாக்கள் மூலமும் பொதுமக்கள் பயனடைய உங்கள் அனைவரும் வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமைனாவே நாங்க நைட் ஒரு 10 மணி வரையும் தூங்கிட்டு இருப்போம். அப்புறம் கறி சமைச்சு சாப்பிடுவோம். இப்ப ரொம்ப ஞாயிற்றுக்கிழமைனா ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றோம். இதுக்கெல்லாம் காரணம் சார் தான். இப்ப நான் சொல்லி கொடுத்தான்னு பசங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அம்மா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப ரொம்ப கம்ப்யூட்டர் எப்பவுமே கையில போன் வச்சுட்டு எல்லாம் அதுலயே இருக்கு. அதை மீறியும் அவங்க ஜெயிக்கிறாங்க. அதுக்கு காரணம் இங்க அரங்கம் சார் தான். நான் சொல்றதே இல்லாத அவங்க சொல்றத நல்ல மைண்ட்ல ஏத்துக்கிறாங்க. பசங்க அவர் சார் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசுறாங்க, திறமையாவும் இருக்காங்க. எனக்கு அவ்வளவு தெரியாது. நான் 10th ஃபெயிலு. அவரு நான் குரலே எனக்கு சிலது வாயிலே வராது. எங்க வீட்டுக்காரர் தான் கேட்பேன். அப்புறம் சில நேரத்துல சார் சொல்லியிருக்காரு, இதுல இப்படி சொல்லணும்னு சார் சொல்லுவாரு. அவரு எந்த கவலையும் இல்லாத அவரோட மூளை ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. அப்பதான் நிறைய விஷயம் எங்களுக்கு என் பசங்களுக்கு இது சுயநலன் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நான் சொல்லி ஏத்துக்காம அவர் சொல்லி ஏத்துக்கிறப்போ அதுல எனக்கு சந்தோஷம் நிறைய. இங்க நாங்க கத்துக்கிட்டோம். ரொம்ப அவர் 100 ஆண்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நோய் நொடி இல்லாத, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். அவர் குடும்பத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னார். யாருதான் தியாகம் பண்ணாதான் தலைவர் ஆக முடியும். ஆனா எங்களுக்கெல்லாம் அந்த மனசு இல்ல. வீட்டை பசங்களோட இதுவெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. அவர் வந்துருக்காரு, அது பெரிய விஷயம். அதுல 1008 இது சொல்றாங்க, குறைங்க சொல்றாங்க. அதையும் அவர் தாங்கிக்கிட்டு அடுத்தடுத்து ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டே இருக்காரு. எங்களுக்கு சந்தோஷம் என்னன்னா, நாங்க இப்ப அக்கா பொண்ணு கல்யாணம் நடந்தது, அது நான் மட்டும் தான் போயிட்டு வருவேன். அவரு வரமாட்டாரு. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, அவரு இதுனாக்கா அவர் மட்டும் போவார், நான் மட்டும் போவேன். ஆனா ஒரு ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷன், ஒண்ணு கோவிலுக்கு குடும்பத்தோட போவோம், ஒண்ணு இந்த அரங்கம். இந்த அரங்கத்துல யாரும் எனக்கு நிறைய இது கொடுத்தது சேகர் சார் தான்.
சார் வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணா கூட மார்னிங் அது சொன்னேன்னா இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுவான்னு எனக்கு நிறைய கத்து கொடுத்தாரு. அதுக்கு காரணம் சார் தான். இது மாதிரி ஒரு அரங்கம் இல்லைன்னா இவ்வளவு உறவுகள்லாம் எங்களுக்கு இருக்காங்க, இன்னும் குத்த சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா நாங்க அங்க போவே மாட்டோம். இங்க வருவோம். ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் எழுந்துக்குவோம், ரெடி ஆயிட்டு இங்க வந்து குரலை ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அது சொல்ல ஆரம்பிப்போம். பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து சீக்கிரம் இது பண்ணும். அதுக்கெல்லாம் காரணம் சாதம். அவர் வந்து 100 ஆண்டு நல்ல நோய் நொடி இல்லாத சிறப்பா வாழணும். அவரோட எங்களுக்கு சார்ந்து இருக்கு அந்த இது சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். அன்பெனும் உயிர் ஒளிர அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அகழ்வாரை தாங்கும் புவியே, செந்தமிழ் மொழியே, தேன் தமிழ் சுவையே, இங்கு கூடியிருக்கும் அவையே, அவையில் இருக்கும் பெருந்தகையே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்குகிறேன். நவம்பர் 21ஆம் தேதி பிறந்தநாள் கண்ட நமது நெறியாளருக்கு ஓர் வழியில் ஒரு வாழ்த்து. நாளைய சரித்திரத்தை சாத்தியமாக்கும் நாயகனே, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நாங்க பேசிய குரல்கள் வாழ்த்துக்கள் எல்லாமே எங்களுக்கு எதுவுமே தெரியாது. பேச வச்சிருந்த ஐயா உட்காந்து இருக்காரு, பேசியது நாங்க. இதுக்கு கிரெடிட் போறது அவருக்கு தான் போகணும். சின்ன விஷயம் என்னன்னா, எங்களுக்கு எதுவுமே பேச தெரியாது. அப்படிதான் நாங்க இங்க வந்தோம். இங்க 100 பேருக்கு முன்னாடி நின்று மைக் வச்சு பேசுற அளவுக்கு இருக்கு. இதுல சிறப்பு என்னன்னா, சின்ன குழந்தைங்கன்னு பேசுது. இவங்களுடைய தைரியத்துக்கு காரணமும் முழுச இது நம்ம ஐயா தான். அவரோட குரல் இந்த பூமியில் கேட்ட முதல் நாள் இந்த 21 உலகம் முழுக்க திருக்குறளை திருமுறையா கேட்க வைக்கிற அவருடைய பயணத்துல நம்ம எல்லாருக்கும்ன்றதுல மிகவும் பெருமை. அவரோட கால் பாதங்கள் பட்ட இடம்லாம் பூங்காக்கள். அந்த பூங்காக்கள் தோறும் மனித நேயங்கள். அந்த மனித நேயங்கள்ல நம்மளும் இருக்குன்றதுல மிக சிறப்பு. நன்றி. அவரோட பிறந்த நாள் எங்கள்கிட்ட இருக்க சிறக்க வாழ்த்துக்கள். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம தாமோதரன் ஐயாவுக்கு வந்து மலர் போட்டு பிறந்தநாளை வாழ்த்துறோம். ஐயா எல்லாருக்கும் வாழ்த்துவாங்க, நம்ம அவருக்கு வாழ்த்தலைன்னு அது சரி வராது. அதனால வந்து அவரோட அனுமதியோட மலர் போட்டு ஐயாவை வாழ்த்தலாம்னு ஆசைப்படுறோம். பிறந்த நாள் காணும் ஐயா தாமோதரன் அவர்களுக்கு என் பணிவான அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவள்ளுவர் 10 உடைமைகளை நமக்கு அளித்துள்ளார். பண்புடைமை அதிகாரம் 8ல 13வது அதிகாரத்துல அடக்கமுடைமை, அடுத்து 14ல ஒழுக்கமுடைமை, 16ல பறையுடைமை, 25ல அறிவுடைமை, 43ல அறிவுடைமை, 60ல ஊக்கமுடைமை, 62ல ஆழ்வினை உடைமை, 100ல பண்புடைமை, 102ல நான்குடைமை. இப்படி 10 உடைமைகளை நமக்கு கொடுத்திருக்கார். அந்த 10 உடைமைகளுக்கும் அளவு மிக 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 சொந்தமான உடைமையானது. அதோட அவரோடு சேர்ந்த நாம அத்தனை உடைமைகளுக்கும் நாமும் சொந்தக்காரர். அதை யாரும் மறுக்கவே முடியாது. எப்போ அவரோடு சேர்ந்தோமோ நாம அந்த அவருடைய மற்ற உடைமைகள் எல்லாமே ஆமா உடைமைகளுக்கு சொந்தக்காரர். யாரும் மறைக்கவே முடியாது. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கஞ்சாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவியில் இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தாழாத வார்த்தையும் மாறாத கீர்த்தியும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியிலும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தூயினின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அலையாய் அறிவியலும் மாயனது தந்தையே ஆதிக்கடவுளின் வாழ்வு அமுதீச ஒருவாக மகளாத சுகபாமி அருள்வாமி அபிராமி அபிராமி தாயே. நம்முடைய அரங்கங்களில் அம்மா என போற்றப்படக்கூடிய பிரியம்மா அவர்கள் அனுப்பியுள்ள ஐயாவிற்கான வாழ்த்து செய்தி ஐயாவுக்கு மட்டும் இல்ல, நம்ம அனைவருக்கும் பொருந்தும் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அரங்கத்தின் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய வணக்கங்கள். நான் என் ஆசானாக ஏற்றுக்கொண்டுள்ள திருவிக பேச்சு பயிரகத்தின் நெறியாளரும் என்னுடைய தலை நகரமான திரு தாமோதரனுக்கு நெஞ்சார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கின்றேன்.
இங்கே இதை சொல்லியே ஆக வேண்டும். இது அனைவருக்கும் பொருந்தும். அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட்டின் மனைவி ஒரு முறை கூறினார், உன்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னை யாரும் தாழ்த்த முடியாது என்று. யாராவது ஒருவர் நம் மீது பிழை கண்டு நம்மை தாழ்த்தினால் அதற்கு நமது அனுமதி வேண்டும். அந்த அனுமதி எப்போது அவர்களுக்கு கிடைக்கும் என்றால் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு நாம் விளக்கம் கொடுக்கும் போதுதான். இதை நாம் அறவே தவிர்க்க வேண்டும். நாம் அமைதி காக்கும் போது அவர்களே அதை புரிந்து கொள்வார்கள். திரும்பி அதை அவர்கள் உணர்ந்து வரும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி அவர்களுக்கு விளக்கம் அளிக்காவிட்டாலும் நாம் நம்முடைய சுய ஆய்வை செய்து கொள்ள வேண்டும். அவர் வைத்த குற்றச்சாட்டுகளில் ஏதாவது நமக்கு உரியதா, ஏதாவது நமக்கு பொருந்துகிறதா என்று தெரிந்து கொண்டு அதை திருப்பிக் கொண்டு நம் மனசாட்சிக்கு உட்பட்டதா என்று ஒத்துக்கொள்ளும்படி இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது ஒன்றுமில்லை என்று நினைத்து அதை நினைக்காமல் அதை பற்றி சிந்திக்காமல் நாம் அதை பற்றி பிறரிடம் விமர்சிக்கவும் கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே போன்று நமது இந்த தெரிவிக்க பேச்சு பயிரங்கம் என்ற தொடர் வண்டியில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த பயணத்தில் இடையில் நிறைய தடங்கல்கள், இடையூறுகள், பிரச்சனைகள் வரலாம். நமது குறிக்கோள் எது என்று நாம் அதை தெரிந்து கொண்டு பயணிக்க வேண்டும். அதுதான் இனிமையாக பேசுவது. இனிமையாக பேசி நமது திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கவிதை எழுதுவதோ, விமர்சனங்கள் வைப்பதோ, புகைப்படம் எடுப்பதோ அல்ல. பேச்சு பயிரங்கம் என்றுதான் இதற்கு பெயர். பேச்சை பயிர்ந்து நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஐயாவிற்கு மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்கள். நான் அங்கு இல்லை என்றாலும் என் மனம் முழுவதும் அங்கேதான் இருக்கிறது என்பதை நம்முடைய முதலரங்க அமைப்பாளருக்கும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை திருவிக மணிமண்டபத்தினுடைய செயலாளராக 18 ஆண்டுகளாக இருந்து வருகின்றேன். 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக இவரை என்னுடைய திருவிக மணிமண்டபத்தில் அழைத்து உரையாற்ற செய்தேன். ஒரு அருமையான ஒரு உரையை என்று கேட்டு சொன்னார்கள். ஒரு 7-8 ஆண்டுகளாக தான் ஐயாவை எனக்கு தெரியும். இடையே இந்த கொரோனா பீரியடுக்கு பிறகு அதிகமா வரல. கடந்த ஆகஸ்ட்ல 77வது சுதந்திர தினத்தை கொண்டாட போறவங்களுக்கு வாங்க அப்படின்னு தனிப்பட்ட முறையில அழைப்பு எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஆகஸ்ட்ல 77 முடிஞ்சு 78ல அடியெடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு 3 காரணம் தான். ஒன்று, நடைப்பயிற்சி 5 கிலோமீட்டர் தினந்தோறும் விடவே மாட்டேன். இன்றைக்கு கூட சரி 5 கிலோமீட்டர் டெய்லி நான் பார்ப்பேன். நான் என்னுடைய வாட்சில் எவ்வளவு நேரம், 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் என்னுடைய இது இருக்கும். ஆசிரியர் பணி 39 ஆண்டுகளா செய்ததுனால சரியான நேரத்துல உணவு எடுத்துக்கிறது ஒரு சரியா மருத்துவருடைய ஆலோசனைப்படி சரியான நேரத்துல தூங்கணும். நீங்க எத்தனை மணிக்கு படுக்கிறீங்களோ 2 மணி நேரம் முன்னதாக நீங்க உணவு அருந்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரன்முறை. மனசை தூய்மையா வச்சுங்க. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, மனசுல கூட நீ தவறு ஒருத்தனுக்கு செய்யணும்னு நினைச்சுன்னா தவறு செஞ்ச மாதிரி தான் அர்த்தம். ஸோ மனதால யாருக்கும் நம்ம எந்த கருவியும் நினைக்க கூடாது. நம்ம மனசை நல்லா வச்சிருந்தா நமக்கு எதுவுமே வரவே வராது. தூய்மையான மனசை ஒருத்தர் வச்சிருந்துருக்கான அவனுக்கு நோய் நொடி எதுவுமே வராது. இதுதான் என்னுடைய இதோட முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தாமு அண்ணாக்கு பிலேட்டட் வெரி ஹாப்பி பர்த்டே அண்ட் ஹெல்த்தி லாங் லைஃப். ஆக்சுவலி எனக்கு மார்னிங் இன்னைக்கு வந்து எனக்கு டான் பாஸ்கோ ஸ்கூல்ல வந்து நான் ஒரு டோர்னமெண்ட்டுக்கு சிறப்பு கூப்பிட்டுருந்தாங்க. இந்த விழாக்கு நான் வரணும்னு சொல்லி இப்போ நான் 5:30 அதை மாற்றி வச்சுட்டு இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். அதனால தான் எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டு இருக்கு. அப்புறம் கொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறு மறிவு என்பது போல தாமு அண்ணாவோட சிறப்பை பற்றி பேசணும்னா அளவே இல்லை. அதுக்கு இந்த குரல் மாதிரிதான் அளவே இல்லை. இப்ப நார்மலா வந்து பூமியில வந்து இப்ப சென்னையில ஹோல்ஸ் போட்டோம்னா இட் வில் கோ டு சிகாகோ.
ஸோ அப்போ அவர் நாலேஜை கண்டுபிடிக்கணும், நம்ம சிகாவில் தான் போய் நிற்கணும் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த ஆண்டு விழாவில் வந்து முக்கியமாக சொல்லணும்னா நம்ம நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் மீனிங் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ராமண்ணாவோட தலைமையில் நடந்த எல்லா ஆர்கனைஸும், முக்கியமாக உதயா, அந்த சேரன், ராஜா, அப்புறம் இந்த குருசங்கர் பாரி எல்லாருமே லாட் ஆஃப் பீப்புள் ஒர்க் பிஹைண்ட் த சீன். அது மாதிரி நம்ம படத்துல பார்க்கும்போது ஹீரோ ஹீரோயின் தான் நம்ம பார்க்குறோம், பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியாது. அது மாதிரி எல்லாருமே ரொம்ப அற்புதமா நடந்ததுதான். அது ரொம்ப சிறப்பா நடந்தது. எல்லாரும் மிக மகிழ்ச்சியோட போனோன்றது தெரிஞ்சும். அதே மாதிரி இந்த ஆளுமை சேனல்ல வந்து நல்ல கவரேஜ் பண்ணி நிறைய அப் டு டேட் வீடியோஸ் போட்டாங்க. முத்துப்பாண்டி சாரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு போறாரு. பிளஸ் அவர் நம்ம கலக்கல் கந்தசாமி சாரும் நிறைய வீடியோ போட்டாங்க. அதாவது நிகழ்ச்சி வந்து பார்க்காதவங்க கூட நேரடியா பாக்குற மாதிரி கூறி மீண்டும் ஒரு முறை அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நீண்ட வாயிலோடு வாழும் வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் முதல் முறையா திருவிழா பேச்சுக்காரங்கத்துல பேசும்போது என் மனைவியும் கூட வந்திருந்தாங்க. பேசி முடிச்ச பிறகு எல்லாரும் கை தட்டினாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகு என் மனைவி சொன்னா, நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு புரியல, ஆனா எல்லாரும் கை தட்டினாங்க அப்படின்னாங்க. ஆனா இன்றைய தினம் மைக்க பிடிச்சு நான் பேசுகின்ற இந்த ஒரு கான்பிடன்ஸை எனக்கு கொடுத்தது இந்த திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். ஐயாவை வாழ்த்துவது அப்படின்றது ஒரு விதமாக இருந்தாலும் கூட நான் ஒரு சிறிய செய்தி என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவேன். என்ன அப்படின்னா, இவர் வாழும் காலத்துல நம்ம வாழறோம் இல்லையா, இதுதான் நாம் பெற்ற பெரிய பேராக நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்களோடு சேர்ந்து வாழ்வது என்பது எல்லாருக்கும் கிடைக்காது. நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது அப்படின்னா நம்ம தான் பிளஸ்டு பீப்புள்னு சொல்லுவோம். சோ இப்படிப்பட்ட பிளஸ்டு பீப்புள்ல நானும் ஒருத்தனா இருக்கிறேன் அப்படின்றதுல நான் பெருமைப்படுகின்றேன். அதோடு எல்லாரும் குரல் சொல்லி வாழ்த்துறாங்க. ஒவ்வொருத்தர் சொல்லும் போதும் ஒரு குரல் சொல்லி வாழ்த்துகிறார்கள். அதே போன்று நானும் ஒரு குரல் சொல்லி வாழ்த்தணும்னு ஆசைப்படுகின்றேன். என்ன குரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த குரலுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த தாய் அடையக்கூடிய சந்தோஷம் இருக்கிறது, அது மிகப்பெரிய சந்தோஷம். அதை விட சந்தோஷம் அந்த தாய் எப்பொழுது பெறுவாள் என்றால், அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகும் பொழுது அவருடைய நடத்தையால், செயலால், திறமையால் மற்றவர்கள் பாராட்டுகின்ற பாராட்டுதலை கேட்கும் பொழுது அந்த தாய் அடையும் மகிழ்ச்சி மிகப்பெரிய மகிழ்ச்சியாம். அது பிறக்கும் போது அடைந்த மகிழ்ச்சியை விட சிறந்த மகிழ்ச்சியாம். அப்படிப்பட்ட குழந்தையான இவரை பெற்ற இவருடைய குடும்பத்தார் பெறுகின்றார்கள் என்று சொல்லுகின்ற போது மிகுந்த பெருமைப்படுகின்றோம். இவரோடு வாழ்வது நமக்கும் பெருமை. ஆகவே இவரோடு சேர்ந்து நாமும் பயணிப்போம். அந்த பயணத்தில் தடங்குகள் வரும், இடையூறுகள் வரும். அந்த இடையூறுகளை எல்லாம் கலைந்து நாம் பயணிப்போம் என்று சொல்லி அனைவர் சார்பாக நான் அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். ஐயாவுக்கு வாழ்த்து சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்போ என்னுடைய நண்பர் ஆனந்தன் அவர்களை மிக தெளிவா சொல்லிட்டாங்க. இது போன்ற சான்றிதழ்களோடு சேர்ந்து நம்ம வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்க பெற்றதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எங்கெங்கே எப்பவுமே இருந்தோம், எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரோம். நம்மளுடைய ஒரு சின்ன நல்ல நினைப்பு பாருங்க, இன்னைக்கு ஐயாவோட எங்களை சேர்த்து வச்சிருக்குது. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுங்களா? இப்போ இதன் மூலமா ஒரு பிறவி பயன் பெற்றதாவே நாங்க எல்லாம் நினைக்கிறோம். இது எங்க குடும்பத்துக்கும் பிறந்து வர எல்லாருக்கும் கிடைக்கணும். கூடிய விரைவில் ஜெயநகர்ல ஒரு பெரிய அரங்கமாக மாற்றி ஐயாவோட புகழ், வல்லவருடைய புகழ் எந்தெந்துக்கும் நீடித்திருக்கும்படி செய்யணும்ன்றத இந்த விழாவில் நாங்க ஆண்டவனிடம் கேட்டுக்கொள்வது. நன்றி. எல்லாருக்கும் காலை வணக்கம். மொழிகளிலே மூத்த மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி நம்மளை எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஐயா வாழ்த்து வந்திருக்கிறோம். ஐயாவோட பாசம் ரொம்ப பெருசானது. இது எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல அவருக்கு வாழ்த்து வந்திருக்கோம். என்னோட வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா இந்த மைக்க பிடிச்சு பேசுறதை பத்தி ஒருத்தர் சொன்னாரு. உண்மையாவே எனக்கும் 2003 2004 பேசுறது கொஞ்சம் சிரமமா இருந்தது. ஆனா பேசுறவங்க கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தனியா பேச்சாளர்களுடைய பேச்சு கேட்க சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஆரம்பித்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த தன்னம்பிக்கையை பகிர்ந்து கொடுத்து சொல்லி கொடுத்துக்காருன்னா, அது உண்மையாவே அந்த அவர் கும்பிடுற விநாயகர், அந்த புத்துமாரி அம்மன், அவங்க பெற்ற தாய், அவருக்குதான் அதுதான் உண்மையா தேங்க்ஸ் சொல்ல. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நல்லதா பண்ண முடியுது. ஏன்னா என்னதான் அறிவு இருந்தாலும், இறைவனுடைய அறிவு இருந்தாலும், தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் நல்லபடியா செய்ய முடியும். ஏன்னா தெய்வத்துடைய அருளும் தேவை, தெய்வ நம்பிக்கையும் தேவை. அது உண்மையாவே அவருக்கு இருக்கு. அவர் இந்த மாதிரியான சேவைகள் பல செய்து உங்களை நல்ல வழிகாட்டி நல்ல
பேசணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இழைக்காத எண்ணத்தின் பெட்டகமே, இழைக்காத எண்ணத்தின் பெட்டகமே, ஈகை இழைப்பார மறுக்கின்ற தமிழ் குன்றே, சளைக்காமல் உழைக்கின்ற சமூக போராளியே, இன்று பிறந்த நாள் விழா காணும் புண்ணியரே, கோரிக்கின்றோம் உங்கள் வாழ்வு நாளும் நல் வளம் பலவிற்கு வாழ்வாங்கு வாழ்ந்திட வாழ்த்துகிறோம். வாழ்வீராக. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மனசுல நிறைய விஷயம் ஓடுது, ஆனா பேசுறதுக்கு நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி விடைபெறலான் இருக்கு. நிறைய பேர் பேசிட்டீங்க. ஐயாவுடைய குணங்கள், அவருடைய பண்பு, அவர் நமக்கு செய்யக்கூடிய சேவை அத்தனையுமே சொல்லிடுறீங்க. அவர் பேசும்போது குறிப்பா ஒன்று சொன்னாரு, எந்த அளவுக்கு அவருடைய குடும்பம் தியாகம் செய்கிறது. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்த விரும்புறேன். 2600 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மண்ணில் பிறந்த புத்தன் இன்றும் மதிக்கப்படுகின்றான், போற்றப்படுகின்றான், பாராட்டப்படுகின்றான், உலகமெல்லாம் எடுத்தாளப்படுகின்றான். ஆனால் அவர் குடும்பத்தை விட்டு, அவருடைய குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கும் நினைச்சு பாருங்களேன். 31 வயதுல அவர் குடும்பத்தை விட்டு வெளியில ஏறாரு. ஒரு இடத்துல குடும்பத்தினுடைய பாதுகாப்பு கருதி கூட அவர் குடும்பத்தை விட்டுட்டு சூழலை சமாளிக்கிறதுக்காக வெளியே போயிருக்கலாம். அதுல இருந்து 83 வயது வரைக்கும் அவரு சமூகத்துக்காக பாடப்பட்டிருக்காரு. அவருடைய பலனை தான் இன்னைக்கு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஐயான்றது அது மாதிரி ஒரு கருத்தியல். புத்தம்ன்ற மாதிரி தாமோதரன்றது வந்து மனிதன் அல்ல, ஒரு கருத்தியல். சிவம் சொல்லுவாங்க இல்லையா, சிவம்ன்றது இறைன்றதை விட அது ஒரு கருத்தியல். அன்பே சிவம் அப்படின்றது, அந்த சிவம்ன்ற வார்த்தைக்கு பொருள் கருத்தியல். அது மாதிரி தாமோதரன் சார்ன்றது ஒரு கருத்தியல். நம்ம எல்லாம் செய்ததுதான். அவரை வாழ்த்தும் போது, அவர் வணங்கும் போது நம்மளே நம்மளுடைய அமைப்பை நம்ம என்று கூறி இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். எந்த அளவுக்கு ஒரு அறிவு கூட நினைச்சு பாருங்களேன். மேடம் பாருங்க, சித்ரா மண்டல் மேடம் அவங்களுடைய பர்சனல் இதை விட்டுட்டு 10 நாள் இங்கே இருக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனா என்னுடைய சகோதரருக்கு உடம்பு தெரியல, நான் பண்ருட்டி இன்னைக்கு போயிருக்கணும், போக முடியல. நாளைக்கு லீவ் எடுத்து கூட போயிடலாம், பட் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி ஓடி வந்திருக்கோம். இதுக்கு என்ன காரணம்னா இந்த அன்பு தான், இந்த அரவணைப்பு தான். நீங்க எல்லாரும் நினைச்சு பாருங்க, இந்த அமைப்புல சேர்ந்த பிறகு எந்த அளவுக்கு உங்களுக்கு பரிமாற்றம் இருக்குன்னு பாருங்க, எந்த அளவுக்கு பண்பட்டு இருக்கீங்க பாருங்க. குறிப்பா அந்த ஹைகோர்ட்ல வேலை செய்யறவங்களுடைய பேர் தெரியல, எனக்கு மறந்துடுச்சு. அவங்களால அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுதுன்னா அந்த தைரியத்தை கொடுத்தது இந்த அமைப்பு. அடுத்தது பெரிய பரிமாற்றம் ஏன்னா, அந்த குழந்தை சஞ்சனா, இன்னொரு குழந்தை மேடம் உடைய குழந்தை, அவங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அர்ச்சிதா எப்படி இந்த அறிவு, இந்த திறமை, ஒரு நம்பிக்கை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த அறிவார்ந்த சேவை செய்யக்கூடிய தாமோதரன் ஐயாவுக்கு நம்ம எல்லோருடைய சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்துக்கு வந்தபோது அது எந்த நிலையில் யாரும் தொடங்கப்பட்டதோ அந்த நிலையை பார்த்தேன். இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிலையையும் பார்க்கிறேன். 2 நிலைகள். அவர் எந்த நோக்கத்துக்காக திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்தை தொடங்கினாரோ அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறார் சொன்னால் இன்றைய கூட்டம் அதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கணிப்பு.
திருவிக அவர்களுடைய பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் அவர் எந்தெந்த கொள்கைகள் எல்லாம் இங்கே அவர் இந்த உலகத்துக்கு தந்தாலும் முக்கியமாக அவர் சொன்ன கொள்கைகள் ஆன்மீகத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா மதமும் எனக்கு சம்மதம். கேட்குதுங்களா? எல்லா மதமும் எனக்கு சம்மதம். அவரால் அவர் இழப்பால் அவர் சைவராக இருந்தாலும் கூட அவர் கிறிஸ்துவ மதத்தை பெரும்பாலும் போற்றினார். முஸ்லீம் முகமதிய மதத்தையும் அவர் பெருமையாக போற்றினார். ஒவ்வொரு நிலைகளிலேயும் அவர் எல்லா மதத்தையும் போற்றி ஒரு பெருமனிதராக திகழ்ந்தார்கள். அதே நேரத்திலே தந்தை பெரியார் அவர்களோடும் நட்பு பாராட்டினார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் அந்த எந்த நோக்கத்தோடு இந்த திருவிக பேச்சு பள்ளி ஆரம்பித்தாரோ அந்த நோக்கம் இன்றைக்கு எல்லா மதத்தையும் சார்ந்தவர்கள் எல்லா உறவுகளை சார்ந்தவர்கள் உறவுகளாக ஆக்கி இன்றைக்கு வெற்றி கண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும். இன்றைக்கு தாமோதரன் அவர்கள் அதில் வெற்றி கண்டிருக்கிறார். எனவே திருவிக பேச்சு பயிலரங்கம் பல சான்றோர்களை உருவாக்கி சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்பது நம்முடைய உறுமொழி. அந்த வகையிலே பல சான்றோர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதற்கு சாட்சிதான் இன்றைக்கு இங்க வந்து பேசியவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? இந்த அரங்கத்தால் நான் உயர்ந்தேன், இந்த அரங்கம் என்னை உயர்த்தி இருக்கிறது, இந்த அரங்கத்தால் நான் இந்த பயனை பெற்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அரங்கம் எதற்காக தொடங்கப்பட்டதோ அந்த அந்த முயற்சி முழுமையாக நிறைவேறிஇருக்கிறது என்பதுதான் இன்றைய இந்த கூட்டம் நமக்கு எடுத்துக்காட்டுக்கு சாட்சியாக அமைகின்றது. அந்த வகையில தக்கார் தகவலர் என்பது அவர் எச்சத்தார் காணப்படும் என்பது திருக்குறள். அந்த வகையிலே ஒரு தக்க மனிதனை நமக்கு இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் கண்டு அந்த மனிதன் மூலம் பல நல்ல செயல்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றன. அது நிறைவேறும் வருங்காலமும் இதற்கு சாட்சியாக அமையும் என்று சொல்லி அவர்கள் உண்மையிலும் சின்ன கோபத்தை பத்தி எல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் இம்மெட்டீரியல். ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு சில குணங்கள் இருக்கதான் செய்யும். அந்த குணங்களை எல்லாம் நாம் எந்த நிறைவான குணம் எதுவோ அந்த குணத்தை நாம் எடுத்துக்கொண்டு முறையைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இருக்கின்ற குறைகளை பார்க்க கூடாது என்பதுதான் நமக்கு இந்த அரங்கம் கற்றுத் தருகின்ற பாடங்கள் சொல்லி அவர் பல்லாண்டு காலம் வாழ்ந்து அவர் குடும்பத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கார் என்பதை அவரே சொல்லிவிட்டார். அவரது குடும்பமும் வாழ வேண்டும், நம்முடைய உறவுகள் அனைவரும் திருவிக்காப்பிக்கிற உறவுகள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்ற நேரத்திலே வாழ்க்கை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது காளிதாஸ் வந்து அமைதி. சில நேரம் அமைதி வந்து நிறைய வெற்றிகளை கொடுக்கும். அவர் என்ன நீங்க பேசாலும் அவர் என்ன பேசாலும் அதுல தெளிவா இருப்பார். இப்ப கூட ரொம்ப தெளிவா இருக்கிறார் ஒரு சில மேட்டர்ல. நானும் தெளிவா இருக்கிறேன் என் மேட்டர்ல. இதுவுமே தெளிவு தானே. அதனால எனக்கு என்னன்னா ஒரு விஷயத்தை எம்பசைஸ் பண்ணணும், சரியா சொல்லணும், அது தெளிவாக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் சர்வீஸ்ல நான் கூட இப்போ இருந்தேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தோம். நாங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா தான் போனோம். 2011 நான் விஆர்எஸ் கொடுக்கும்போது எங்க கமிஷனர் கூப்பிட்டு என்ன கேட்டார், ஏன்பா நிறைய சர்வீஸ் இருக்கே போறேன், யூ ஆர் லூசிங் ஃபைனான்சியலி, ஹவு கேன் யூ வித்ஸ்டாண்ட் ஃபைனான்சியலி. ஸோ ஐ டுக் த ரிஸ்க். அப்புறம் அவனுக்கு உடனே போட்டு கொடுத்தாரு. இவர் சோ கார்டியல், நல்ல கமிஷனர் போட்டு கொடுத்தாரு. அது வேற. அன்னைக்கு நான் வெளியே வந்தோம். அன்னைக்கு கவர்மெண்ட்ல இருக்கும்போது தான் 2003 நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன் இந்த அரங்கத்தை. அப்போ என்கிட்ட சில பேர் இந்த மாதிரி தான் வந்து கேட்டாங்க, நீ அரசாங்கத்தில் இருக்க இதை ஸ்டார்ட் பண்றிய? நான் கேட்டேன், திஸ் இஸ் நாட் a registered body, this is not registered under any registration department, this is a peaceful assembly, this is a peaceful assembly, nobody can question me. எழுதியில மொட்டை இல்லை, நீ எதை போட்டாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நான் செய்யறது இட்ஸ் a peaceful assembly. எத்தனையோ போலீஸ் ஆபீசர்ஸ் இதே இடத்துல வந்து போட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம பேனர்.
இந்த பேனரை எடுத்துட்டு இது எங்கெங்கயோ ஆராய்ச்சிக்கெல்லாம் போயிடுச்சு. அது தெரியுங்களா உங்களுக்கு? தொடர்ந்து நம்மளோட முதல் அரங்கம் நடத்தும் போது 6 மாசம் வந்தவர், அவர் பேர் யாரு தெரியுமா? சிஐடி, அவரு நல்ல பேருங்க, அவரு பெரிய போலீஸ் அபிஷியல் முருகேசன், சிஐடி முருகேசன். எனக்கு தெரியாத ஒரு சிஐடி முருகேசன் அமைதியா வந்துட்டு உட்காருவார். நான் எல்லாரும் பேச வச்சிருவேன், அவரை மட்டும் என்ன பேச கூப்பிடவே முடியாது, எப்ப கூப்பிட்டாலும் மறுத்துருவார். எனக்கு தெரியவே தெரியாது, நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு பேச வைக்கணும், இந்த ஒரு மனுஷன்ட்ட முடியலையே. ஐ வாஸ் வண்டரிங். ஒன் டே அவர் என்ன பண்ணாரு, 6 மாசம் ஆச்சு. ஒரு நாள் நான் ஏதோ பார்க்குக்கு வரும்போது இவர் வாக்கிங் வந்தார். தவரன் அப்படின்னு சிரிச்சுனே கூப்பிட்டார். இந்த பேசுறாரு கிட்ட போனேன். நீங்க என்ன நிறைய முறை கூப்பிட்டுருப்பீங்க. ஆமா. நான் வந்திருக்கவே மாட்டேனே. ஆமா. இப்ப ஏன் பேசுறேன்னு தெரியுமா உங்ககிட்ட? சொல்லுங்க சார். நான் ஐ வாஸ் designated to watch your things. நீங்க என்ன பண்றீங்க, உங்க நோக்கம் என்ன, உங்க பின்புலம் என்ன, எதுக்காக இங்க கூட்டுறீங்க, இதெல்லாம் நான் 6 மாசம் உங்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணேன். I have given a very good clean report on you. You can continue this. அரசாங்கம்ன்றது சும்மா இல்லைங்க, நம்ம செய்யற ஒவ்வொன்றையும் வாட்ச் பண்ணோம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஒரு கூட்டம் கூட்டுறீங்கன்னா நீங்க எங்கேயோ ஒருத்தர் இங்க பார்த்துன்னு இருப்பான், இவன் என்ன பேசுறான், யார சொல்றான், எதையாவது தப்பா பேசுறானா. அதனாலதான் நான் அதுல ஒரு வார்த்தை போட்டேன், அரசியல் பேசக்கூடாது, மதங்களை விமர்சனம் பண்ண கூடாது. ஏற்கனவே போய் மொட்டை கருதாசை கேட்கல. அதுக்கப்புறம் எவனா பேசினா எங்கிட்ட வாங்க, நான் ஜெயிச்சு கொடுக்குறேன். பெரிய வழக்குகளை நடத்துறதுக்கு பெரிய வக்கீலா இருக்கணும்னு இல்ல, வக்கீலுக்கு உண்டான ஞானத்தை பெற்ற எவனுமே பெரிய வக்கீல் தான். அதுக்காக கேஸ் ஜெயிக்கணும்னு கிடையாது, நான் வெற்றி பெற்று வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு. அதனால இந்த அரங்கத்தில் இருக்க யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. This is a peaceful assembly. A clean sheet was given by யாரு? The great man முருகேசன், CID official. இன்னைக்கு ரொம்ப பெரிய போஸ்ட்ல இருக்காரு. சோ வாழ்க்கையில நாம சில பேரை தெரிஞ்சுக்கணும், எல்லாம் நம்ம அவசரப்படக்கூடாது. அதனால எல்லாரும் வாங்க, இந்த அரங்கத்துல பயனடைங்க. இன்னைக்கு வந்திருந்து செய்தது என்பது எனக்கு செய்ததல்ல, நம்ம அரங்கத்திற்கு செய்ததாக நான் எண்ணி பாவிக்கிறேன். வந்த ஒவ்வொருத்தரையும் நெஞ்சார வணங்கி